பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்தினுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் ஆரம்பமாகுது. அதற்காக இரண்டு தரப்பும் அங்கே போறதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இஸ்ரேல் கடுமையாக அடங்கவே மாட்டான். லெபனான் மேல் அடிக்கொரு தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறான். இதையெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்காக இரண்டு தரப்பும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பல்வேறு சேனல்கள் பேசிட்டாங்க. எப்படி அமெரிக்கா தோற்றது, எப்படி ஈரான் வென்றது என்று பல்வேறு சேனல்ல பேசியிருக்காங்க. இப்படித்தான் நடந்தது, இப்படித்தான் அமெரிக்கா தோற்றது, இதனால் தான் தோற்றது என்று பெரும்பாலும் யாராலும் சொல்ல முடியவில்லை. மேம்போக்கா வளவள கொலகொலான்னு பேசிக்கிட்டே போறாங்க. நானும் எல்லா சேனலும் பார்த்துட்டேன். நம்மை பொறுத்தவரையில் பேச்சுரிமையில் வருகின்ற ஒவ்வொரு செய்தியும் மிகச் சரியாக இருக்க வேண்டும், துல்லியமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா பேசக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எடுத்து வைக்கின்ற வாதம் என்பது இந்த டிஜிட்டல் முற்றுகை. இந்த டிஜிட்டல் முற்றுகையின் மூலம்தான் அமெரிக்காவை வீழ்த்தியது ஈரான். அது எப்படி என்பதை பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. ஏன்னா நம்ம வெளியிடுகிற காணொளிகள் அப்பதான் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்றதோட நீங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்க்கலாம். நாம இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பின்னோக்கி போய் ஒரு வரலாறை பார்க்கணும். இப்ப ஏதோ இந்த ஸ்ரீதர் வேம்புன்னு ஒருத்தர் இருக்காரு, சோஹோ நிறுவனம்னு ஒன்றத்தை வச்சிருக்காரு. தென்காசியில வச்சுக்கிட்டு அவர் உலகத்தையே ஆட்டி படைக்கிறாரு, அமெரிக்காவுக்கே கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறாருலாம் கரடி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவள்லாம் அப்படித்தான் பேசுவானுங்க. இந்த ஒரு ஆள் கிடைச்சிட்டா போதும், அவனை தூக்கி பிடிச்சி பெரிய இதாக்கி நாங்க முனிவர்கள் பரம்பரை, நாங்க தான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசுறது தப்பு இல்லை, அது அவங்க இஷ்டம். இது சுதந்திர நாடு, பேசலாம். இருந்தாலும் சில விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சில வரலாறுகளை உங்களுக்கு சுட்டி காட்டணும். அப்பதான் இந்த கம்ப்யூட்டர் துறை, இந்த ஹேக் பண்ற விஷயம் இதெல்லாம் பிடிபடும். 1986 இந்த கம்ப்யூட்டர் புரட்சி ஏற்பட்டது. அப்ப எங்க பார்த்தாலும் ஃபிளாப்பி தான். இது கூட வரல, சிடி கூட வரல, ஃபிளாப்பில தான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். உலகம் முழுவதும் இந்த கம்ப்யூட்டர் துறையில பற்றி தெரிஞ்சவங்க, படிக்கிற பசங்க, இவங்கெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்களை எழுதி விற்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இரண்டு பேர் பாகிஸ்தான்ல, இரண்டு சகோதரர்கள், பாசித் ஃபரூக் அல்வி மற்றும் அஜ்மல் ஃபாரூக் அல்வி. இதுல பாசித் தான் மூத்தவன், அவனுக்கு 24 வயது. ரெண்டாவது ஆளுக்கு 17 வயது. ரெண்டு பேரும் சின்ன பசங்க. அவங்க இந்த கம்ப்யூட்டர் துறையில பெரிய அளவுல அவனுங்க ஆர்வம். இந்த சாஃப்ட்வேரை எழுதுறது, சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறது, புதுசா கோட் இதெல்லாம் எழுதுறது, ஃபார்முலாஸ் பண்றதுலாம் ரொம்ப ஆர்வம். நல்லா படிச்சிருக்கானுங்க அந்த பசங்க. அப்ப வீட்டுல இருந்து ஒரு கடை வச்சு கொடுக்குறாங்க. கராச்சியில ஒரு சின்ன கடை ஒன்று வச்சு கொடுக்குறாங்க. மெயின் ரோட்ல ஒரு சிறிய கடையை பிடிச்சி இவனுங்களா பிளாப்பில இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் உருவாக்கி, கம்ப்யூட்டர்ல புதுசா சாஃப்ட்வேர் உருவாக்கி அதை பிளாப்பில பதிவு பண்ணி அதை விற்கிறாங்க. தெருவில் போட்டு அந்த கடையில வச்சு விற்கிறாங்க. இந்த 1986 அந்த கடைக்கு பேர் பிரைன். அவங்க கண்டுபிடிச்சதுதான் உலகின் முதல் ஐபிஎம் பிசி கம்பேட்டபிள் வைரஸ். அதற்கு பேர் அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த வைரஸை. ஏன் வைரஸை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். இவங்க அந்த புதுசா அந்த சாஃப்ட்வேர் எழுதி பிளாப்பில பதிவு பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி விற்கும் பொழுது இந்த பாகிஸ்தானுக்கு டூர் வர்றவங்க, உலகம் முழுவதும் அமெரிக்கர்கள், ஆங்கிலேயர்கள் டூர் போவாங்க. டூர் போனதுல அவங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகம். அந்த நாட்டு மக்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகம். டூர் வந்தவர்ல ஒருத்தர் இந்த பிளாப்பியை பார்த்து இதையெல்லாம் கேட்டுட்டு வாங்கிக்கிறார். அந்த பிளாப்பியை, இந்த பிளாப்பியை வாங்கி போய் போட்டு பார்த்தா இதனுடைய சாஃப்ட்வேர் இதெல்லாம் பார்த்து அசந்துட்டாரு. அசந்து என்ன பண்றாரு, அந்த பிளாப்பியில இருந்த இதை காப்பி பண்ணி அவர் பல பிளாப்பியா போட்டு வித்து பல பெரிய மில்லியனர் ஆயிட்டார் அமெரிக்காவில். இவர் வித்த அந்த பிளாப்பியை அவர் பெருசா வேற பேர்ல போட்டு அவர் பிளாப்பியை உருவாக்கி அவர் விற்கிறது இவங்களுக்கே வருது. வாங்கிக்கிறேன்னு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை இவங்க போட்டு பார்க்குறாங்க. இவங்க உருவாக்குன சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர்
இதை எவ்வளோடா பண்ணியிருக்கான்னு பார்த்தா பல மில்லியன் டாலர்களை சம்பாரிச்சிருக்கான உடனே இவங்களுக்கு ஆத்திரம், ரொம்ப கோபம் வந்துச்சு. நம்முடைய சாஃப்ட்வேரை நம்மக்கிட்ட வாங்கி கொண்டு போய் அவன் பண்ணி விற்றுருக்கான் அப்படின்ன உடனே இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அண்ணன் தம்பி 2 பேரும். அதற்கு பிறகுதான் வைரஸ் என்ற இந்த ஐபிஎம் டேட்டா, இந்த ஐபிஎம் பிசி கம்பேட்டபிள்ங்கிற வைரஸை கண்டுபிடிக்கிறானுங்க. அதற்கு பிறகு இந்த வைரஸையும் இதில் சேர்த்துட்டாங்க. இதில் இவங்களுடைய ஃப்ளாப்பியில் சேர்த்து புது சாஃப்ட்வேர் ஒன்றத்தை உருவாக்கி அதில் இந்த வைரஸை சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பியும் அந்த ஆள் வர்றாரு ஆர்வமாக, ஏன்னா பல மில்லியன் டாலர் சம்பாரிச்சவன்ல திருப்பி வர்றான் பாகிஸ்தானுக்கு. கரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிட்டார். இந்த ஃப்ளாப்பியை போட்டால் இது என்ன செய்யும், ஒன்றுக்கு மேல் காப்பி எடுத்து நீங்கள் இன்னொரு ஃப்ளாப்பியில் பதிவு பண்ணும்போது விற்க ஆரம்பித்தால் அவ்வளவுதான். எங்கெங்கே போகுதோ அந்த கம்ப்யூட்டர்களை பூரா டேட்டாவை பூரா அழிச்சிடும், கம்ப்யூட்டரை ஜாம் பண்ணி விட்டுரும். கம்ப்ளீட் எல்லா டேட்டாவையும் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்யூட்டரை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஜாம் பண்ணி விட்டுரும். இதுதான் இந்த வைரஸ். உலகமே அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி 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 உலகம் முழுவதும் வைரஸ்ங்கிற ஒரு இது அப்போ தான் 1990s வருது, வெளிவருது. உலகம் முழுவதும் கம்ப்யூட்டர்கள் ஜாம் ஆகுது. இந்த வைரஸை கண்டுபிடிக்க, அந்த வைரஸுக்கு ஆன்டி வைரஸை திருப்பி இவனுங்க தான் கண்டுபிடிச்சு இந்த வைரஸை எப்படி அழிக்கிறதுன்னு அடுத்த கமாண்ட் இது பண்ணி விற்க ஆரம்பிச்சானுங்க. இப்படித்தான் இந்த வைரஸுடைய கதை. ஏன் சொல்றேன்னா, இந்த அளவுக்கு அவன் என்னதான் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாலும் அந்த கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்றது, அதை அழிக்கிற வேலையெல்லாம் கண்டுபிடிச்சது பாகிஸ்தான்ல இருந்த அந்த அஜ்மல், இந்த ஃபாரூக், இவங்க 2 பேரும், இந்த பசங்க 2 பேரும். ஆக அமெரிக்கன் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டருக்கு எப்படி இவங்க உழ வச்சாங்க பார்த்தீங்களா? இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இப்படித்தான் அமெரிக்கா இன்றைக்கு விற்கிறான்ல நமக்கு ரஃபேல் விமானங்களை, F-16 விற்கிறான்ல, F-15 விற்கிறான்ல, அல்லது பீரங்கிகள், ஆர்டிலரிஸ், மிசைல்ஸ் டெக்னாலஜிலாம் விற்கிறான்ல, இதனுடைய சோர்ஸ் கோடு எல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் என்னதான் பெருமைக்கு வாங்கி அடுக்கி வைக்கலாம், இங்கே ஓட்டு வாங்குறதுக்காக ரஃபேல் வாங்கி அடுக்கி வைக்கலாம். ஆனால் அதை ஜாம் பண்ணுறதுனா அவன் பிரான்ஸ்ல இருந்தும் இஸ்ரேல்ல இருந்து ஜாம் பண்ணி உட்கார வச்சிருவான். மாஸ்டர் கண்ட்ரோல் அங்கே இருக்கு, அவன் கமாண்ட் பண்ணுவான் இங்கிருந்து அங்கிருந்து. இதுதான் டிஜிட்டல் யுகம்ங்கிறது, டிஜிட்டல் வார்ஃபேருங்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளைட்டையெல்லாம் மேனுவலையெல்லாம் ஓட்டவே முடியாது. முழுக்க முழுக்க டிஜிட்டல் தொழில்நுட்பம் இருந்தால் தான் அதை தெரிஞ்சவங்க தான் ஓட்ட முடியும். அதுவும் அவன் ரிலீஸ் பண்ணவன அந்த சோர்ஸ் கோடை அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போய் பாகிஸ்தானை சண்டை போடுறதா இருந்தாலும் அவன் இங்கேருந்து தகவல் அனுப்புவாங்க, அவன் அதை ரிலீஸ் பண்ணுவான். இத்தனை ஆயிரம் கோயோடி கொட்டி கொடுத்தாலும் மெயின் கண்ட்ரோல் அவன்கிட்ட இருக்கு. முடியாத பட்சத்தில் அவங்க நடுவழியில் பறந்துக்கிட்டு இருக்கும் போதே ஜாம் பண்ணுவான். ஜாம் பண்ணிட்டா கண்ட்ரோல் எல்லாம் இன்ஜின் எல்லாம் ஆஃப் ஆகி கீழே விழுந்து போக வேண்டியதுதான். அந்த அளவுக்கு இருக்குது. அவங்க எல்லாத்தையும் ஜாம் பண்ணுவான். எல்லாமே டிஜிட்டல் நெட்வொர்க். பெட்ரோல் ஃபியூயல் போறதுலேருந்து திசைகளை காட்டுற கருவியிலிருந்து எல்லாமே டிஜிட்டல் கண்ட்ரோல். அவன் ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணாவே நம்ம பறக்க முடியாது. இந்த ரஃபேல் விமானங்கள், F-15, F-16, ஈவன் ரஷ்யனுடைய சுகோய் கூட நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்குது. இதில் பந்தாவா அமெரிக்கன், அவர்களுடைய விமானம் தாங்கி கப்பல்கள், அவர்களுடைய எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கிறது. நியூக்ளியர் வார்ஹெட்டு எல்லாமே டிஜிட்டலில் தான். அழகாக உட்காந்துக்கிட்டு பென்டகனில் உட்காந்துக்கிட்டு டக்கு டக்குன்னு ஃபிங்கரில் இதில் விரல் நுனியில் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்படி ஒவ்வொரு கேரியர், விமானம் தாங்கி கப்பல்கள் எல்லாத்துக்குமே இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்களுடைய இதெல்லாம் ஃபியூயல் போகிறது, சிலிண்டர்ஸ் ஒர்க் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டலைஸ்டு. அதனால இவன் அங்கேருந்து பந்தாவா இங்கேருந்து வந்தான். இங்கே தான் ஈரான் நுழையிறான் உள்ள. ஈரான் என்ன செய்கிறான், இனிமேல் இப்படி இருந்தால் நம்மளை அடித்து கொண்டுருவானுங்க அப்படின்னு சொல்லி உலகின் மிகச்சிறந்த கம்ப்யூட்டர் நிபுணர்கள் எல்லாம் வரவழைக்கிறான். இதில் பாகிஸ்தான்ல இருந்து முக்கியமாக அவனுக்கு ஆள் கிடைக்குது. ஏன்னா பாகிஸ்தானில் தானே இது பண்ண, இவனுக்கு அந்த நாலெட்ஜ் தெரியும். இங்கே தான் இந்த பசங்க தான் நிறைய பேர் பயங்கரமான ஆளுங்க அப்படிங்கிறது. பார்க்குறதுக்கு ஏழை நாடாக இருக்கலாங்க, இவங்க நம்ம ஆளுங்க எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தான் கஞ்சிக்கு இல்லாமல் சோத்துக்கு இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்காங்கிறது. அப்புறம் கிரிக்கெட்டில் தோற்று போயிட்டா உடனே அதை கொண்டாடுறது வெடி வெடிச்சு. ஆனால் மிகச்சிறந்த வல்லுநர்கள் ஏழைகளாக அங்கே இருக்கிறாங்க. இதிலிருந்து எடுத்துக்கிட்டு போய் தான் அங்கேருந்து இவங்களை வச்சு இந்த ஹேக்கர்ஸை உருவாக்குறாங்க. ஹண்டாலா என்ற ஹேக்கர்ஸை உருவாக்குறாங்க. இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஓரளவு இவங்க
இப்பொழுதைக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வர்றவங்களை பூரா ஜாம் பண்ணிடுவாங்க. முக்கியமாக ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல், அதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர் விமானம் தாங்கி கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ் ஜெரால்ட் போர்டு, இந்த பகுதிக்கே வராமல் ஓடிப்போன இந்த ட்ரிபோலி, யுஎஸ்எஸ் ட்ரிபோலி, இவங்கெல்லாம் ஓடி போனதற்கு காரணமே ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்து உள்ள நுழைஞ்ச உடனே இந்த அவர்களுடைய டிஜிட்டல் கண்ட்ரோல் முழுவதுமே ஹண்டாலாவுக்கு போயிடும். இப்போ நம்ம செல் வச்சிருக்கோம், நம்ம செல்போனில் எவ்வளவு வைரஸ் வருது, திடீர்னு செட்டு ஹேங் ஆகுது நம்முடைய ஆண்ட்ராய்டு ஃபோனு. இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினால நம்முடைய ஆண்ட்ராய்டு ஃபோனு திடீர்னு ஹேங் ஆகுது, திருப்பி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு, வைரஸ் வந்துடுதுங்கிறாங்க, எச்சரிக்கை வருது, பல்வேறு இது ராங் எச்சரிக்கையும் வருது, உள்ளுக்க நுழைகிறதுக்கான எவ்வளவோ இதெல்லாம் வருது, செட்டை ஹேங் பண்ணுறதுக்கான எல்லாம் வருது. இவ்வளவுக்குள்ளேயே அந்த க்ளீன் பண்ணுறதுக்கும் வைரஸ் வருது. இவ்வளவு பிரச்சனை நம்ம ஒரு சாதாரண ஒரு செல்போன்லேயே நம்ம வச்சுருக்கோம். அப்படிதான் இதை மிகப்பெரிய வார்ஃபேர் நடக்கிற இந்த தொழில்நுட்பத்தில் இவங்க நுழைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படித்தான் ஈரான் உள்ளே நுழைந்து ஹேக் பண்ணக்கூடிய திறமையை அபாரமாக வளர்த்து கொண்டார்கள். உலகின் எந்த மூலையில் இருக்கிற ஹேக்கர்ஸையும் ஹேக் பண்ணக்கூடிய திறமையை வளர்த்து கொண்டார்கள். எங்கேயும் நுழைஞ்சு அவனுடைய மாஸ்டர் கண்ட்ரோலில் போய் உட்காந்துக்குவாங்க. இங்கேருந்தே டெஹ்ரான்ல இருந்தே அடிப்பான் ஃபிங்கரில். இதுதான் சேட்டலைட் தொழில்நுட்பம் தானே, எல்லாமே கமாண்ட்ஸ் தானே எல்லாம். இப்படி அவங்களுடைய உள்ளுக்கு நுழைஞ்சு அவங்களுடைய மாஸ்டர் இதை பூரா கையில் எடுத்துக்கிறது. இப்படித்தான் இவர்கள் இந்த யுஎஸ்எஸ் ட்ரிபோலியிலிருந்து, யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன்லேருந்து எல்லாருடைய டிஜிட்டல் கணக்கு வழக்குகளையும் முடக்கினார்கள். அங்கிருந்து அவன் எதையும் ஒரு ஃபயர் பண்ண, மிசைல் ஃபயர் பண்ண கூட ராங் கமாண்டில் வரும், பயந்துட்டான். அங்கே திரும்பி கொண்டாந்த இந்த புறப்படுற மிசைல் திரும்பி வந்து விழுந்துருச்சுன்னா ஓரளவு 50% கண்ட்ரோல் பண்ணிட்டாவே முடிஞ்சிச்சுல. 100% கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 50% ஒரு கேரியனுடைய விமானந்தாங்கி கப்பலுடைய கண்ட்ரோலை எடுத்துட்டாவே குழம்பி போயிடுறது. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, எந்த கமாண்டும் பண்ண முடியாது. இதனால் தான் துண்டை காணோம் துணியை காணோம் என்று அவங்களால எதிர்த்து அடிக்க முடியல. ஈஸியாக வந்து ட்ரோன் வச்சு அடித்தான். யுஎஸ்எஸ் வாஷ் இதை ஆப்ரஹாம் லிங்கனையெல்லாம் முதல்ல முடக்கிட்டான். கமாண்டை முடக்கிப்படி தான் அடித்தான் அடி. ஏன்னா எந்த ஒரு பார்ட்டிக்குள் உள்ளே வந்தாலும் அடிச்சிடும். திருப்பி இவங்க பேட்ரியாட்டிக் மிசைல், டாம்ஹாக் இதெல்லாம் இருக்குது, திருப்பி அடிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை முடக்கிட்டு டிஜிட்டல் கமாண்டுகளை எல்லாம் முடக்கிட்டு போய் அடிச்சுட்டான். அடித்துத்தான் இந்த ஆப்ரஹாம் லிங்கன்லேருந்து, ஜெரால்ட் போர்ட்லேருந்து எல்லாம் அடி வாங்கி தப்பிச்சு ஓடுனது. இன்னி இருந்தால் நம்மளை உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ட்ரிபோலிக்கு இவங்க வார்னிங் கொடுத்துட்டாங்க. ட்ரம்ப் என்னதான் சொன்னாலும் சரி, நீ அங்கே சொல்லிவிட்டு உட்கார்ந்துருப்ப, நாங்கள் அடி வாங்குறது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிபோலியும் அப்படித்தான் ஓடி போனது. இப்படித்தான் பெரும்பாலான அவர்களுடைய F-16, F-35 எவ்வளவு விமானம் வச்சிருக்காங்க. அலை அலையா ஒரு 50 விமானம் 60 விமானம் எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே சர மாதிரி அடிக்க வேணாமா ஈரானை? வந்தா காணாம போயிடும். அவங்களுடைய மிசைலே இலக்கு தவறி போய் அடிக்கும், வேஸ்ட் ஆகிரும் எல்லாமே. அவங்களுடைய மிசைல்ஸே இலக்கு தவறி போய் அடிக்கும், வேஸ்ட் ஆகிரும். இப்படி இந்த ஹண்டாலா ஹேக்கர்ஸ் போய் உள்ள நுழைஞ்சு, கமாண்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் பண்ணின உடனே தான் இங்கே பயப்படுறாங்க. தாங்கள் யார் என்று காட்டுவதற்காக ஹண்டாலா என்ன பண்றான், டக்குன்னு மொசாடுடைய தலைமை அலுவலகத்துக்குள்ளே உள்ள நுழைகிறான். இஸ்ரேலில் இருக்கிற டெல் அவீவில் இருக்கிற மொசாட் தலைமையகத்திலே உள்ள நுழைஞ்சு அங்கே இருந்த ஹராலா அப்படிங்கிற அந்த உயரதிகாரி, மொசாட்டினுடைய 4 உயரதிகாரிகளில் ஒருவரான அந்த பெண்ணை, அவங்க அங்கே இருக்கிற கொலையாளிகள் மொசாட்டினுடைய கூலிப்படைக்கே இவங்க கமாண்ட் பண்ணி அந்த அம்மாவுடைய காரில் குண்டு வைக்க வச்சு அவங்க வச்சு இங்கிருந்தே கமாண்ட் தான் பண்ணுறேன், டெஹரான்ல இருந்துக்கிட்டு கமாண்ட் தான் பண்ணுறேன், அவங்க ஆளை வச்சே அங்கே காரில் குண்டு வைக்க வச்சு கொண்டுட்டேன். இதை பார்த்து தான் அமெரிக்கன் அதிர்ந்தேன். என்னடா இது அப்படின்னு. நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு இந்த ட்ரோன் அடிக்கிறது அல்லது இது போய் விழுகிறது, ஏவுகணை பாலிஸ்டிக் மிசைல் இஸ்ரேல் திருப்பி அடிக்கிறது, நாசமான கட்டடங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே ஒழிய உண்மையில் நடந்தது இதுதான். இதில் தான் அமெரிக்கன் பயந்தான். தொலைஞ்சிச்சு முடியாது, இவன் இங்கே நுழைகிறான் அங்கே நுழைகிறான், டெல்லவிக்குள் நுழைஞ்சிட்டான், நாளைக்கு பென்டகனுக்குள்ளே நுழைஞ்சு நம்முடைய நியூக்ளியர் வார்ஹெட்டுக்கே கமாண்ட் பண்ணி திரும்பி வந்து நம்ம தலையிலே விழுக வச்சிருவேன், முடிச்சுக்கிருமோ.
எதிர்காலத்தில் பார்ப்போம், இவன் எப்படி ஹேக் பண்ணுவான் என்னங்கிறதையெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு திருப்பி சண்டைக்கு வருவோங்கிறதுக்காக தான் இப்போ இவங்க இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க. மற்றபடி இன்னொரு விஷயம் இதில் நாம் குறிப்பிடணும், இங்கே ஸ்ரீதர் வேம்பு, சோஹோ வேம்புன்னெலாம் ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு என்ன பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் இந்த அமெரிக்கா கம்ப்யூட்டர்களுக்கே பிதாமகன் மாதிரி, கம்ப்யூட்டரை படைச்சது மாதிரி. இங்கே இருக்கிற அவாள்லாம் முனிவர்களுடைய வாரிசுகள், அவர்களுக்கு தான் கம்ப்யூட்டர் வசப்படும், அவர்கள் வசம்தான் வரும், அவர்கள்லாம் எல்லாத்துக்கும் இது பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கதையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பண்ணினது யார்? பாகிஸ்தானில் இருக்கிற 2 பசங்க, குட்டி பசங்க அடித்து காலி பண்ணாங்க பாருங்க. இதில் இருந்து தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஈரான். ஓஹோ, அப்போ பாகிஸ்தானில் தான் பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க, சின்ன சின்ன பசங்கள்கிட்ட இருக்குது, நிறைய பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் கூட இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தில் ஒரு மாணவர் உள்ள நுழைஞ்சு அரசினுடைய இதுக்குள்ள நுழைஞ்சு ஹேக் பண்ணி எல்லாம் அவங்க வச்சிருந்த அந்த நீட் வினா அது இது எல்லாத்தையும் எப்படி ஹேக் பண்ணலாமா அடிச்சு உள்ள வெளியே தூக்கி போட்ட மாதிரி சின்ன பையன், 15 வயசு பையன். இதுதான் இப்படிப்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினுடைய டிஜிட்டல் முற்றுகை செய்தது ஈரான். அமெரிக்காவினுடைய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை எல்லாம் அப்படியே முற்றுகை செய்து அந்த பென்டகனுடைய கோட்டைகளை திறந்து உள்ளே நுழைந்து கொலாப்ஸ் பண்ணி அவங்கள ஒரு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்க. விட்டால் போதும், பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்பொழுதைக்கு சமாதானம் செய்து கொள்ளலாம் என்று வந்ததற்கு காரணமே ஈரான் செய்த டிஜிட்டல் முற்றுகை. இதில் தான் அமெரிக்கா காலியாகின. மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.